அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026ஆம் வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா இந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ்லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமா சஞ்சாரம் செய்தா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய சிந்தனை குழப்பம், நிறைய மன வருத்தம், மனசோர்வு இது அதிகமா கொடுப்பாரு. ஆனா முதல் 6 மாதம் குரு பகவானுடைய பார்வையில அந்த ராகு பகவான் வர்றதுனால பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ராகுவால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லாம் எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும். அது நமக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காத லெவல்ல இருக்கும். முதல் 6 மாதம் குருவுடைய பார்வையில அந்த ராகு வர்றதுனால ராகு முதல் 6 மாதம் நமக்கு ட்ரபிள கொடுக்க மாட்டாரு. அடுத்தது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம். பொதுவா 6th ஹவுஸ்ல சனி பகவான் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான், ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா சனி நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு யோகராக வந்துருவாரு. அதாவது 4-5க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வந்துருவாரு. இந்த 4-5க்கு ஆதிபத்தியம் பெற்ற இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்வது சில நிலைகள்ல 4ஆம் ஆதிபத்தியத்தையும் 5ஆம் ஆதிபத்தியத்தையும் கெடுப்பாரு. அதன் அடிப்படையில சனி நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில இருக்காரு. அதுலயும் 6ஆம் இடத்தை டோட்டலா 0 பண்ணிடுவாரு. அதன் வகையில சனி 6th ஹவுஸ்ல இருக்கிறது நமக்கு ஒரு பிளஸ் ஆன வகையிலையும் வேலை செய்யும். அதை நான் உங்களுக்கு டீடைலா பலன் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது குரு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல டிராவல் பண்றாரு. பொதுவா 9ல குரு இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான். குரு நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு டோட்டலா வீக்கான ஒரு பிளானட். அதாவது 3-6க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமாக குரு பகவான் வருவாரு. அவர் 9ஆம் இடத்துல அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் முதல் 6 மாதம் மட்டும் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருப்பாரு. அதன் பிறகு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி இந்த வருடத்துல குரு உச்சமாக போறாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். இது சில நிலைகள்ல நமக்கு ஏற்றத்தையும் சில நிலைகள்ல மட்டும் சில குழப்பத்தையும் கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு பலன் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிடிப்படும். அடுத்தது கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. 11ல கேது இருக்கிறது மிகப்பெரிய பலம். அதுவும் சூரியனோட வீட்டுல இருக்காரு. பகை வீட்டுல இருந்தாலுமே சூரியனை போல கேது செயல்படுவார். எனவே லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நமக்கு நிறைய ஏற்றத்தை கொடுப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த வருடம் கேது பலம் பொருந்திய ஒரு வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கேது தான் இந்த வருடத்துல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அமர்ந்திருக்காரு. அதுலயும் இந்த வருடத்துல 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சனி இந்த வருடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பயிற்சி தான் இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு 11 வருடம் கழித்து மீண்டும் கடகத்துக்கு வராரு. கடகத்துல உச்சமாகிறார். எனவே இந்த வருடத்துல குரு உச்சமாகிறதுனால பலருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை இந்த 2026ஆம் வருடம் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தது ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ல. அது வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல மேஜரான டைம் பீரியட் பார்த்தோம்னாக்கா ராகுவும் கேதுவும் நமக்கு 5-1-11ல டிராவல் பண்றாங்க. சோ இதுதான் நம்ம மேஜரா எடுத்து பார்க்க போறோம். வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துக்கும், கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. சோ இதுதான் இந்த 2026ஆம் வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போது இந்த 2026ஆம் வருடத்துக்கான பொது பலன்களை நம்ம டீடைலா கிளியரா செக்மெண்ட் வைஸா பார்க்கலாம்.
முதலாவதா குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் இந்த 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இரண்டாம் இடம் சுத்தமா இருக்கு. இரண்டாம் இடத்துல எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்ல. அதுலயும் வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு பார்வை மட்டும் இரண்டாம் இடத்துல வருது. குருவுடைய பார்வை நமக்கு ஏற்றதை தருமா அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது இல்ல. சனி பார்வை கூட நமக்கு நிறைய பிளஸான விஷயத்தை கொடுக்கும். ஆனா குரு பார்வை நமக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்ல. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பிரச்சனை இல்ல. முதல் 6 மாதம் ஃபேமிலி ரீதியா எந்த ட்ரபிளும் இல்ல. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. குடும்பத்துடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். ஃபேமிலிக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அந்த வருடத்துல செய்யலாம். சோ அதுக்கெல்லாம் அந்த வருடம் வந்து ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்றதுக்கான ஒரு வருடமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து குடும்பத்துல ஏதாச்சும் மங்கள மாற்றம் மங்கள விசேஷம் சம்பந்தமாக பேச ஆரம்பிப்பாங்க. சோ அது ஒரு பிளஸான விஷயமா இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் வாங்கி புதுசா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய செலவுகள் ஃபேமிலி ரீதியா வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா ட்ரபிள கொடுக்குதானா கண்டிப்பா இல்ல. ஃபேமிலியை அப்படியே ஸ்மூத்தா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறீங்க. முதல் 6 மாதம் ஃபேமிலி ரீதியா பெரிய அளவிலான ட்ரபிள் எதுவும் இருக்காது. ஆனா ஜூன் 1க்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட அதிகமான ஆர்குமெண்ட் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. முடிய பேச்சில ரொம்ப கவனமா இருக்கணும். முடிய வாக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலயோ சிக்கல்லையோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்ப ரீதியா உண்டு. அதனால ஃபேமிலி கூட நீங்க ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது பேச்சுல ரொம்ப நிதானமா கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஜூன் 1க்கு பிறகு குடும்பத்துல பொருளாதார தேவை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பண தேவை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷெட்யூல் உங்களுடைய பிளான்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. ஓவராலா அந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா ஒரு மைல்டான growth இருக்கும். பெருசா உங்களுக்கு குடும்பம் வந்து ஒரு சுமையை கொடுத்துறாது. கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் அந்த வருடத்துல நிவர்த்தி ஆகும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான மாற்றங்கள் உண்டு. புதிய விஷயங்கள் புதிய மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்கும். அதுல சின்ன சின்ன ஆர்குமெண்ட் சின்ன சின்ன கருத்து போராட்டம் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது இப்படி ஒரு மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் அதிகமா நிலவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி எல்லாரையும் அனுசரிச்சு நம்ம செயல்படும் போது நமக்கு ஒரு யோகமான பலன் இந்த 2026ஆம் வருடத்துல குடும்ப ரீதியா கிடைக்கும். அடுத்தது உத்தியோகம் தொழில் இது சம்பந்தமான விஷயம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதலாவதா உத்தியோகத்தை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா 6ஆம் இடத்துல சனி ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா 2025ல நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான அமைப்பு இல்ல. உத்தியோகத்துல இடமாற்றம் பண்ணி மாட்டிருப்பாங்க. அதே மாதிரி நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும். திடீர்னு அதுல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். அதே போல உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு அதிகமா இருந்திருக்கும். மன உளைச்சல் அதிகமா இருந்திருக்கும். சக ஊழியர்களோட ஒத்துப்போகாத அமைப்புகள் இருந்திருக்கும். மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு குறைவா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 6 மந்தா துலாமுடைய நட்சத்திரங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வராங்க. ஒரு சிலருக்கு வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் இருந்திருக்கும். பொதுவா சொல்ல போனா வேலையே பார்த்தாலும் அதுல திருப்தி அமைப்பு இருக்காது. மன நிறைவு மன நிம்மதி இருக்காது. அதை தான் 6ல இருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு. ஏன்னா 6ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சனி பகவான் கெடுப்பாரு. 6ஆம் இடத்துல வேலை இருக்கு. நோய் கடன் எதிரி இதெல்லாம் இருக்காங்க. நோய் கடன் எதிரி இதெல்லாம் பெரிய அளவுல உங்களை பாதிப்பை கொடுத்திருக்காது. ஆனா வேலையில சின்ன சின்ன ட்ரிபிள் அப்படிங்கிறது 2025ல இருந்திருக்கும். இந்த 2026ஆம் வருடத்துல சனி எந்த மாற்றமும் பண்ணல. அதே 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போ இந்த 2026ஆம் வருடமும் எங்களுக்கு சுமையா தான் போகுமா? ஜாப்ல சேஞ்ச் கிடைக்காதா? ஜாப்ல ஒரு ஏற்றம் இருக்காதா? ஒரு நிம்மதியான சூழ்நிலை உத்தியோகத்துல இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா ஜூன் 1க்கு பிறகு குரு பெயர்ச்சியாகி குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதிய ஆரம்பிக்கும். குரு பார்க்கிற இடத்த நமக்கு ஒரு மாதிரி மைல்டான சேஞ்சஸ் கொடுத்தாலும் குரு ஒரு இயற்கை சுபர். அவர் வந்து பெரிய அளவிலான குழப்பங்களை செய்ய மாட்டாரு. அந்த ஆல்ரெடி இருக்கிற குழப்பத்துக்கான ஒரு சொல்யூஷன் அந்த குரு பார்வை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு மங்கள மாற்றத்தை குரு பகவான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார். அது உத்தியோக ரீதியாகவும் அந்த மங்கள மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். எனவே குரு என்னதான் நமக்கு பாவகிரகமா வந்தாலும் அவர் இயற்கை சுபர். பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது. எனவே உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சுமை அமைப்பு பிரச்சனையான அமைப்பு இது எல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் சம்பள உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். சக ஊழியர்களோட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ஜூன் 1க்கு பிறகு 2026ஆம் வருடத்துல உத்தியோக ரீதியாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தை நீங்க முயற்சி பண்றீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த வருடத்துல தாராளமா முயற்சி பண்ணலாம். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஜாப் சேஞ்ச் பண்ணணும் நீங்க ஏதாச்சும் ஐடியால இருக்கீங்கன்னா ஜூன் 1க்கு பிறகு ட்ரை பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல சக்சஸ் ரேட் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா கவனமா அவசரம் இல்லாம இருக்கிறத விட்டுறாம இறுக்கி பிடிச்சி செயல்படுறது சிறப்பு. எனவே உத்தியோக ரீதியா இந்த வருடத்தை அனலைஸ் பண்ணும்போது ஒரு சிறப்பான ஏற்றம் உண்டு. ஆனா அது ஜூன் 1க்கு பிறகு அந்த ஏற்றமும் அந்த மாற்றமும் நிகழ ஆரம்பிக்கும். உடைய
முயற்சிகள் ஜனவரில இருந்து இருக்கணும். அந்த முயற்சிக்கான அங்கீகாரம், அதுக்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ஜூன் 1க்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே உத்தியோக ரீதியா சுமை அமைப்புகள் இருந்தாலும் அந்த சுமையோட வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த வருடத்துல கூடுதலாக கிடைக்கும். அடுத்ததாக தொழில் வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது, தொழில்ல ஒரு நல்ல ஏற்றம் இருக்குமா, தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துல போஷன் எடுக்க போறாரு. 10ல் குரு அமர்வது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 10ல பாவகிரகங்கள் இருந்தா சிறப்பு, அதுவே சுபகிரகம் இருந்தா அந்த இடத்த கெடுக்கும். குரு அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. எனவே குரு பார்த்தோம்னா நமக்கு 3, 6 கூடிய ஒரு கிரகமா வந்துருவாரு. அவர் 10ஆம் இடத்துல அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. எனவே தொழில் ரீதியா சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் தேவை. தொழில்ல ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதிலும் குரு 6ஆம் அதிபதி, அவர் உச்சமாகிறாரு. தொழில் ரீதியா கடன் வாங்கி எதாச்சும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே தொழில் ரீதியா அதிக அளவிலான முதலீடு எதுலையும் பண்ணிடாதீங்க. குறிப்பா கடன் வாங்கி எதுலையும் முதலீடு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். குரு 10ல உச்சமாகிறாரு, யோகமான பலனை அதிகமா கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. குரு 10ல உச்சமானாக்கா தொழில்ல சுமை அமைப்புகளையும் தொழில் நிறைய மாற்றத்தையும் கொடுப்பாரு. தொழில் ரீதியா சில சிக்கலை கொடுப்பாரு. நயா வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அபசகுணமா பேசுறியே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. இதான் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள்ல குரு 10ல அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லப்படல. அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள அந்த தொழில இருந்து அப்படியே இறக்கி விட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போக வச்சிருவாரு. அதுதான் குரு. நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமும் திருத்தமுமா சொல்றேன்னா, அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை, கவனம் தேவை. அதே போல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிட வேண்டாம். குறிப்பா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனே பிசினஸ் பண்றதுதான், எப்போதும் பிசினஸாங்க பண்ற வேலைக்கெல்லாம் போனதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு கோச்சாரம்லாம் பெருசா பாதிப்பு கொடுத்துறாரு. அவயோக தசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறத சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. யோக தசை நடந்துச்சுன்னா நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ்ல சின்ன சின்ன தொய்வு நிலை இருக்கும், ஆனா அது உடனே சரியாயிடும். எனவே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வு, கவனம், அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இந்த வருடத்துல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தொழில் ரீதியா இடமாற்றம் நிகழும். இப்போ நீ ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையை வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தொழில் ரீதியா இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் நிகழும். இப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் வருதுன்னா அதை பண்ணலாம், ஆனா அதுல அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிறத வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், அது சிறப்பு. ஆனா அதை இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன், இன்னும் கொஞ்சம் அதை செலவு பண்ணி நல்லா விரிவாக்கம் பண்ணி இன்னும் கிராண்டா திறக்கலான் இருக்கேன் அப்படின்னா அது சிக்கல் இழுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா, நிதானமா, புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம். நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல நல்ல க்ரோ அப் இருக்கிற பட்சத்துல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பண்றது சிறப்பு. அதே மாதிரி இந்த வருடத்துல எந்த பிசினஸ்லாம் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னா வட்டி தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா 6 கூடிய ஒரு 10க்கு வராரு. கடன் கொடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல இந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள், நண்பிகள் அவங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். மருத்துவத்துறையில குறிப்பா அந்த அறுவை சிகிச்சை அது சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். கிளினிக்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதே போல இந்த வருடத்துல நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க, உண்மையான பணியாட்கள் கிடைப்பாங்க. பணியாட்களால நல்ல ஏற்றம் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஓவராலா 10ல இருக்கிற குரு டோட்டலா வீக் பண்ணுவாரெல்லாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அஸ் யூஷுவலா நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அதுல மேசிவான growth இருக்கும். அது குறிப்பா மருத்துவத்துறை, வட்டி தொழில் கொடுக்கறவங்க, பேங்கிங்ல இருக்கிறவங்க, பேங்க் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபைனான்ஸ் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல இந்த டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். டீச்சிங் ரிலேட்டடா இருக்கிறவங்க, டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெயர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். எனவே இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா ஏற்றம் உண்டு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் தேவை, கொஞ்சம் நிதானமா இருக்கணும். மற்றபடி அஸ் யூஷுவலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்லாம் நல்ல growthக்கு போகும். அடுத்தது பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லாபஸ்தானத்துல கேது, அது ஒரு பெரிய பலம். பொருளாதாரத்துக்கு கேது பலம் சிறப்பா இருக்கு. ஆனா சனி பகவான் 12th ஹவுஸை கனெக்ட் பண்றாரு. 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை கனெக்ட் பண்றாரு. எனவே செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது இந்த சனி பார்வை இன்டிமேஷன் பண்ணுது. 11ல இருக்கிற கேது பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவாரு. உடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எப்படியோ உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிசினஸ்ல ஓரளவு
ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட், உடைய எண்ணங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேற அளவுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஜெனரேட் பண்ணி இந்த லாபஸ்தானத்துல இருக்கிற கேது கொடுத்துருவாரு. ஆனா சனியுடைய பார்வை 12ல இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. அப்படியே ஓட்டக்கூடத்துல தண்ணி நிரப்புற கரையா அப்படியே எல்லாமே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், செலவாயிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒன்றும் புரியாது, நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனா கையில எதுவும் நிக்க மாட்டேங்குது, சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். செலவு மாத்தி மாத்தி இருக்கும். எனவே கையில எதுவும் பணமா வச்சிடலாம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. இந்த வருடத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே போல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரிஸ்க் இல்லாம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது இந்த வருடத்துல கடன் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6ல சனி பகவான், கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். கடன் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு இப்போ எல்லாமே அந்த ஆயத்த நடவடிக்கைகள் எல்லாம் சிறப்பா எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பெரிய கடன் சுமையில இருந்து இப்ப வெளில வருவீங்க. 6ல இருக்கிற சனி கடனை அழிப்பார். எனவே கடன் சுமை டோட்டலா குறையுது. ஜூன் 1க்கு பிறகு பழைய கடனை கட்டி முடிச்சுட்டு புதுசா வேற ஏதாச்சும் சுப மாற்றுறது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். மேலும் இந்த வருடத்துல கொடுத்தல் வாங்கல்ல சற்று கவனமா இருக்கணும். குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கொடுத்தல் வாங்கல்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த நேரத்துல நீங்க யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது ரிட்டர்ன் கைக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். எனவே கொடுத்தல் வாங்கல்ல சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா சிரம அமைப்புகள்லாம் இல்ல. உடைய எண்ணங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். கடன் சுமையும் குறையுது. 6ல சனி பகவான் அமர்ந்து சனியுடைய பார்வை 12ல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது பெருசா மைனஸ் இல்ல. இந்த நேரத்துல மருத்துவ செலவு வருதுன்னா அதை மனமுகந்து செய்யுங்க. உங்களுடைய ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அது கொடுத்துரும். எனவே செலவும் இருக்கு, ஆனா அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதாரமும் உங்க கைக்கு எப்படியே புரண்டும். எனவே அது நம்ம இந்த வருடத்துல மைனஸா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயமும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. கொடுத்தல் வாங்கல்ல மட்டும் சற்று கவனமா இருக்கணும். யாராச்சும் கடன் உதவி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதிகமான கடனை வாங்கிடக்கூடாது. சக்திக்கு மீறி கடன் வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி கடன் கொடுக்குறீங்கனாலும் யாரை நம்பியும் அதிகமான அமௌண்ட் கொடுத்துடக்கூடாது. அதிகமாவோ ஸ்மால் லெவலோ கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. கொடுக்காம இருந்தாலே அந்த உறவு நமக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காம அப்படியே போயிடும். பணத்தை கொடுத்துட்டு மன கஷ்டத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். மற்றபடி பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, முதலாவது காதல் வாழ்க்கையை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா 5ஆம் இடத்துல ராகு. முதல் 6 மாதம் குரு பார்வையில ராகு. இது என்ன பண்ணுது அப்படின்னா காதல் உறவுல பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலா போகுது. ஒரு மாதிரி மன விரக்தி இருக்கு, நிறைய குழப்பம் இருக்கு, புத்தி தெளிவு இல்ல. காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு புத்தி தெளிவு இல்ல, மன நிம்மதி இல்ல, மனசுல ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அமுத்திக்கிட்டே இருக்கு, உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. குரு பார்வையில இருக்கிறதுனால எதையும் வெளிக்காட்டிக்காம இருக்கீங்க. மனசுல இருக்கிற கவலை பிரச்சனைகளை எதுவும் வெளிக்காட்டிக்காம அப்படியே நகர்த்திட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் இது. இந்த நேரத்துல குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில பிரச்சனைகள் முதல் 6 மாதத்துக்கு பெருசா இருக்காது. முதல் 6 மாதம் ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டா தான் இருக்கும். சின்ன சின்ன கருத்து போராட்டம், வாக்குவாதங்கள்லாம் இடையில பார்ட்னரோட வந்துட்டு போகும். ஆனா அது தானாவே சரியாயிடும். ஆனா இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா ராகு குரு பார்வையை இழந்துருவாரு. அந்த டைம் பீரியட்ல புத்தி தடுமாறும், தப்பான முடிவுகள் அதிகமா எடுப்போம். அதே மாதிரி காதல் உறவால நிறைய மன விரக்தி, மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. காதல் உறவால சில குழப்ப அமைப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயங்களை சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்து காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, அதுக்கு இது ஃபேவரா இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு பார்வை. அதே போல இந்த வருடத்துல 7ஆம் இடத்தோட எந்த சுபகிரகமும் கனெக்ட் ஆகல. 5ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காரு. எனவே இது காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட் மாதிரி தெரியல. நிறைய குழப்பம் இருக்கு. ஃபேமிலில ஒரு ஃபேவரான சப்போர்ட் இல்லங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எனவே சற்று விழிப்புணர்வோட கொஞ்சம் பொறுமையோட நம்ம செயல்படும் போது காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மெல்ல மெல்ல கிரியேட் ஆகும். ஆனா ஸ்டார்டிங்லேயே ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காது. பொறுமையாக நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ணி நகர வேண்டியது அவசியம். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல இந்த மாதிரியான சிறப்பு பலனை தரப்போகுது அப்படின்னா 7ஆம் இடத்துல பெருசா பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இல்ல. ராகு மட்டும் தான் 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணியிருக்காரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும். நிறைய முயற்சி பண்ற சார் ஒரு ஃபேவரான ரிசல்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு வருத்தத்துல இருந்தவங்களுக்குலாம் இந்த வருடத்துல அந்த முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். முதல் 6 மாதம் முயற்சி சிறப்பா இருக்கு. எனவே நீங்க முதல் 6 மாதத்துல ட்ரை பண்ணும்போது இடைவிடாம நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும். ஆனா அது ஆரம்பத்துல தடை
தாமதத்தை கொடுக்கும். திருமண முயற்சி மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடுமாற்றம், தடை தாமதத்தை கொடுக்கும். ஆனா நீங்க ட்ரை பண்ணுங்க, அதையும் தாண்டி ட்ரை பண்ணுங்க, சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும், ஆனா அதுல தடை தாமதம் இருக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே திருமண வாழ்க்கைலாம் ஓரளவுக்கு நமக்கு ஆவரேஜா நகருது. ஆனா வாழ்க்கை துணை சார்ந்த கவலை, வருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள், ஏன்னா சனி 8ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுறாரு. வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பாதிப்பு அல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம், இதெல்லாம் மைல்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதானா இல்ல. திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம். சூப்பர் பாசிட்டிவா இல்ல, ஆனா பரவாயில்ல, எதுவும் பெருசா நெகட்டிவா போல, அதை நம்ம பிளஸ்ஸாவே எடுத்துக்கலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ல ராகு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சில தடை தாமத அமைப்புகளை இது காமிக்குது. குருவுடைய பார்வையில இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால முதல் 6 மாதத்துல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நீங்க சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகுதான் அது கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் போது சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். பெண்கள் அதிகமான பயணங்களை குறைச்சிக்கணும். வெளியிடங்களுக்கு அதிகமா போறது, வண்டி வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றது, இதெல்லாம் குறைச்சிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. சனி பார்வை 12ல இருக்கிறதுனால ஐயன போக சுகம் கெடும், தாம்பத்திய சுகம் கெடும். எனவே சரியான உணவு, சரியான தூக்கம், இதை நீங்க சரிப்படுத்திக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்துல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுறது சிறப்பு. சின்ன சின்ன மெடிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க சரிவர செய்து கொள்ளும் பொழுது இந்த டைமிங்ல குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும். முதல் 6 மாதத்துல அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த டைமிங்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாடிப்படி ஏறுறது, இறங்குறது, டைல்ஸ் தரையில நடக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கிறது, அதே போல இந்த பாசி பிடிச்ச இடத்துக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் சிறப்பு. எனவே பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க. ஓவரா எதையும் யோசிக்காம இருக்கிறது சிறப்பு. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றது பெட்டரான ரிசல்ட் இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது 5ல இருக்கிற ராகு பிள்ளைகளால நிறைய மன உளைச்சலை கொடுக்கும். பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்புகளை கொடுக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி, அவருடைய வயதுக்கு தகுந்த ஒரு சுபகாரியம் செய்யறது, இதெல்லாம் தடைப்பட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு சிலருக்கு எட்டி பார்க்கும். பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு மாதிரி விரிசல் அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கும். என்ன குரு பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, எதையும் வெளிக்காட்டிக்காம இருக்கீங்க. ஏதாச்சும் குழப்பம், பிரச்சனை, வருத்தம் இருந்தாலும் அது வெளிப்படையா இல்லாம இருக்கு. மற்றவர்களுக்கு தெரியற மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள மட்டும், மனசுக்குள்ள மட்டும் இருக்கு. அந்த மறைத்தல் தன்மையை குரு கொடுப்பாரு. ஆனா 5ல இருக்கிற ராகு பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கூடவே சேர்த்து கொடுப்பாரு. முதல் 6 மாதத்துல நீங்க பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணும் ட்ரை பண்றீங்கன்னா அது கிளிக் ஆகும். ஆனா அதுல நிறைய குழப்பம் இருக்கும். குழப்பத்தோட சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். முழு மனதோட, முழு முயற்சியோட நீங்க செய்யும் பொழுது சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகளுக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா முதல் 6 மாதத்துல அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். சோ அதுவும் நம்ம ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். அதே போல பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள், இதெல்லாம் முதல் 6 மாதத்துக்குள்ள ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும், வருத்தங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட, கவனத்தோட இருக்கணும். ஏன்னா ஜூன் 1க்கு பிறகு ராகு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லாம 5ஆம் இடத்துல போர்ஷன் எடுத்து டிராவல் பண்ணுவாரு. எனவே அந்த டைம் வேரியேஷன்ல, ஜூன் 1ல இருந்து அந்த டைம் வேரியேஷன்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் உண்டு. எனவே அனைத்து விஷயத்திலும், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதே போல பச்சிளம் குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க நடந்து போகக்கூடிய இடம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்றது நல்லது. விஷ ஜந்துக்களால ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிடுறது சிறப்பு. பச்சிளம் குழந்தைகள் இருக்காங்கன்னா இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம்லாம் ஃபேவரா இருக்கு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனம், நிதானம், பொறுமை அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலையும் கண்டிப்பா இருக்கணும்.
அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தன்மணிக்கு 3ல மறைஞ்சிருக்காரு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு முயற்சி அதிகமா இருக்கு, புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனா அதுல ஒரு தொய்வு நிலை இருக்கு, முழு மூச்சா அதுல கவனம் செலுத்த முடியல, ஏதோ கவனச்சிதறல் அவங்கள போட்டு அலக்களிக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவா இருந்துட்டாலே இந்த வருடத்துல பெருசா பிரச்சனைகள் இல்ல. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புத்தியில ஒரு மாதிரி கலக்க அமைப்புகள் இருக்கும், புத்தி தெளிவு இல்லாம செயல்படுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும், பய உணர்வை கொடுக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிந்தனையை தெளிவுபடுத்திட்டாலே நீங்க இந்த வருடத்துல நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டுக்கு போயிடுவீங்க. 4ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில குழப்ப அமைப்பு, தடை அமைப்பு, தாமத அமைப்புகளை காமிக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். ஜூன் 1க்கு பிறகு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி பண்ண முடியும். ஏன்னா குரு பார்வை, உச்ச குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல வந்துடும். அதான் குரு நமக்கு 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் முயற்சி ஸ்தானாதிபதி. எனவே முயற்சியை அதிகப்படுத்துவார், படிப்புல புதிய முயற்சிகள்ல இறங்க வைப்பாரு, தூர தேச பயணங்களை கொடுப்பாரு, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு, குடும்பத்தை விட்டு பிரிய வைப்பாரு, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் வெளியிடங்கள்ல படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு. சோ நீங்க அப்படி வெளியிடங்கள்ல போய் படிக்கணும், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த வருடத்துல நிறைவேற்றுவார். அதுக்கு இது கோல்டனான டைம் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனம் அனைத்து விஷயத்திலுமே இருக்கணும், எதுலையும் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு படிக்க வேண்டிய பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சிடணும். அதே மாதிரி நீங்க செய்யாத தப்புக்கு படிக்கிற இடத்துல தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும். தப்பான விஷயங்களுக்கு துணை போகாம இருக்கிறது சிறப்பு. நீங்க சரியாவே இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எதுலையாச்சும் உங்களை மாட்டி விட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவிலான குழப்பங்கள் எதுவும் இல்ல. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறது, புதிய முயற்சி, புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். அடுத்தது பேசிக் எஜுகேஷனை முடிச்சுட்டு உயர்நிலை கல்விக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துல நல்ல ஒரு கல்வியை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா சொல்லுவேன். எனவே கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளஸ் இருக்கு. அதே மாதிரி கல்விக்கு நிறைய செலவாகும். இந்த டைமிங்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் போடுவாங்க, கடன் வாங்கி படிப்பாங்க, ஒரு சின்ன லெவல்லையாச்சும் கடனை உருவாக்கும். அல்லது நல்லா வெல்த்தான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னாக்கா கல்விக்கு அதிகமான செலவை கிரியேட் பண்ணுவது. சோ அப்படிப்பட்ட வருடம் தான். அது மைனஸா அப்படின்னா கிடையாது, அறிவை பெருக்கும், நல்ல உயர்தரமான கல்வியை கொடுத்துரும். செலவு அதிகம் தான், பட் உங்களுக்கு அது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நல்லா பயப்பட வேண்டாம், கல்விக்கு செலவு செய்யலாம், அதுல தவறு கிடையாது. எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு சிறப்பான நேரம் தான் நான் சொல்லுவேன். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் பீரியட். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அது இந்த 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ல இருக்கிற சனி பகவான் உடல் ரீதியா இருக்கக்கூடிய நோய்களை அழிப்பாரு. ஆனா 4ஆம் அதிபதி 6ல போய் அமர்ந்திருக்கிறனால மன ஆரோக்கியத்தை கெடுப்பாரு. தேக ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும், ஆனா மன ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுல நிம்மதி இல்லைனாக்கா சம்பந்தமே இல்லாத பிரச்சனை எல்லாம் உடம்புல அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் அது. எனவே ஆல்ரெடி இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும், பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். ஆனா மன ஆரோக்கியம் இந்த நேரத்துல கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்களே ஏதாச்சும் புதுசா ஒரு நோயை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்ல மன ஆரோக்கியத்துல அதிகமான முக்கியத்துவம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ன்னு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு உண்டு. வயிற்று வலி, வயிறுல அதிகமான பெயின் இருக்கிறது, அதே மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஸ்பைனல் கார்டுல பெயின் இருக்கிறது, முதுகு வலி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஸ்பைனல் கார்டுல ஏதாச்சும் பெயின் வருது. அதே போல இடுப்பு வலி, இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் அடிபடுறது, இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பெயின் வருது. சனி நீர் ராசியில இருக்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொந்தரவு, இதெல்லாம் இந்த நேரத்துல அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இதயம் பலகீனமா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 5ல ராகு, ஜூன் 1க்கு பிறகு இதயத்துல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படின்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல இந்த மேல் மார்பக பகுதிகளில் சற்று கவனமா இருக்கு, இந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். அடுத்தது இந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள், அதே போல இந்த மூட்டு பகுதியில் ஏதாச்சும் வலி ஏற்படுறது. ஏன்னா இந்த 10ஆம் இடம் 9ஆம் இடத்துல குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். இல்ல மூட்டு வலி, தொடை வலி இதெல்லாம் அப்படியே எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. தொடை பிடிச்சுக்கிறது, தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்முடைய பிரைவேட் பார்ட், நம்முடைய மர்ம உறுப்பு, சோ இந்த பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. சோ இதை மட்டும் நம்ம மேஜரா கவனிச்சுக்கிட்டா போதும். மற்றபடி இதுவும் பெரிய அளவுல பாதிப்பா இல்ல. இந்த பகுதிகளில் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம். அதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற பட்சத்துல இந்த
பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம். அடுத்தது தேக ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்படுற அமைப்புல இருக்கு, 5ஆம் இடமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆளக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மனசுல நிம்மதி குறையும், தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும், தூக்கம் குறையும், அதிகமா யோசனையை கொடுக்கும், நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, இந்த அமைப்புகளை இந்த காலகட்டம் கொடுக்கும். எனவே மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தேவையில்லாத கேட்காதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க, தேவையில்லாத பேசாது. காலையில எழுந்ததும் மங்களகரமான இசைகளை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி பாடல் அல்லது பக்தி இலக்கியங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு மங்களகரமான விஷயத்தை காதல ஏத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அதே மாதிரி இறைவன் வழிபாடு, தெய்வ வழிபாடு மனசுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் பெற்றுக் கொடுக்கும். அது நம்முடைய முன்னோர்களால நமக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், இறை வழிபாடு அப்படிங்கிறது. எல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி தினமும் அந்த நாளை தொடங்கும் போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். எனவே மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்திக்கோங்க. கண்டிப்பா அந்த வருடத்துல மெடிடேஷன் பண்ணணும் எல்லாரும். இல்ல நீங்க எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் நீங்க அப்படியே அமர்ந்திருக்க இருக்கையில இருந்து கண்ணை மூடி அப்படியே ஒரு மெடிடேஷனுக்குள்ள போயிடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரெமடியா இருக்கும். மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுல அதுதான் ஒரு பெஸ்ட். அடுத்தது நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல யார் சார்ந்த வகையில வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தாயாரோட சில கருத்து போராட்டங்கள்லாம் இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாய் வழி உறவுகள்லையும் சற்று கவனமா இருக்கணும். தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள், தாயாருக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்தது திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதன் பிறகு தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கும். தாய் மாமனோட ஒத்து போகாத அமைப்புகள் உருவாகலாம். அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதல் 6 மாதத்துல கவனமா இருக்கணும். முதல் 6 மாதம் தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டங்களோ, தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்போ அல்லது தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனையோ ஏற்பட்டு நீங்களாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்தது மூத்த சகோதர சகோதரிகள், இவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இந்த காலகட்டம் நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு டைம் பீரியடா இருக்கும். அடுத்தது இந்த வருடத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, எந்த ஸ்தலத்துக்கு போகலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா முதல்ல நீங்க சனீஸ்வர பகவானை வணங்குறது சிறப்பு. சனி பகவானுடைய ஸ்தலமாகிய திருநள்ளாறு சென்று வர்றது சிறப்பு. திருநள்ளாறு போயிட்டு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை 19 முறை சுற்றி வருவது சிறப்பு. சனி பகவானை முறையா வழிபட்டு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய எல் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபடும் போது சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எனவே சனி பகவானுடைய ஸ்தலமான திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த வருடத்துல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனித தலை இல்லாத தெய்வங்களை வணங்குறது சிறப்பு. அதாவது துர்க்கை வழிபாடும் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். துர்க்கையுடைய கோவில் இந்த ஏரியால இருக்குனாக்கா அங்க போயிட்டு துர்க்கை வழிபாடு செய்யறதும் சிறப்பு. ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. எனவே துர்க்கை வழிபாடு செய்யும் பொழுது ராகுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த வருடத்துல தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சனி பகவானை வழிபடுறது சிறப்பு. அடுத்தது துர்க்கை வழிபாடு, மனித தலை இல்லாத தெய்வங்களை வணங்குறதும் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை. மேலும் இந்த வருடத்துல எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்முடைய குலதெய்வத்தை நம்ம விட்டுறக்கூடாது. 5ல ராகு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்களை கொடுக்கும். எனவே இந்த வருடத்துல முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் ஆரம்பித்து ஒரு முறையாச்சும் உடைய குலதெய்வத்தை நேர்ல போய் பார்த்து குலதெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பு. இந்த தெய்வங்களை மட்டும் நம்ம வணங்கினாக்கா இந்த வருடத்துல நமக்கு ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் நிச்சயமா நிகழும். மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். தெளிவான பாதை, தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது கிரியேட் பண்ணி. அடுத்தது பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா, சிம்பிளா ஏதாச்சும் பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னா, நான் எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி உணவு தானம் பண்ணுங்க. அது கோடி புண்ணியம். சனிக்கிழமையில ஒரு 19 பேருக்கு உங்க கையால சமைச்சு உணவு தானம் பண்றது சிறப்பு. அது ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட வாடி இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு உணவு தானம் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் பெற்றுக் கொடுக்கும். முக்கியமா மன நிம்மதி அதை நிறைவா உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வாயில்லா ஜீவனுக்கு உணவு தானம் பண்றது. குறிப்பா காகத்திற்கு உணவு தானம் வைக்கலாம். காகத்திற்கு உணவு வைக்கிறது, வாயில்லா ஜீவனாகிய நாய், பூனை இது போன்ற விலங்குகளுக்கு உணவு வைத்து அவற்றின் வயிற்றை நம்ம நிரப்பும் போது நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த மருத்துவ உதவிக்கு அதிகமாக கஷ்டப்படுறவங்க, அதாவது ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா பணம் தேவை இருக்கும், அல்லது வேற ஏதாச்சும் தேவைகள் இருக்கும். இந்த மருத்துவ ரீதியா சிரமப்படுறவங்களுக்கு, உடல் ஆரோக்கியம் குன்றி மருத்துவமனையில அமர்ந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தேவைகள் இருக்கும். அதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது மருத்துவ உதவி, வாயில்லா ஜீவனுக்கு உணவிடுறது, ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, பசியோடு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு கொடுக்கிறது.
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல எல்லாமே பண்ணணும் அவசியம் இல்லை, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா போதும். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இந்த உதவிகளை செய்யுங்க. அது இந்த வருடத்தை மேலும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா மாத்தி கொடுக்கும், பிரச்சனைகள்ல இருந்து வெளில உங்களை வர வைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எளிய பரிகாரமா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிராக்டிக்கலா ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்களை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தையும் இந்த வருடத்தை இன்னும் மேலும் செழுமைப்படுத்தியும் உங்களுக்கு கொடுக்கும். ஓவரால் அந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. குரு உச்சமாகிற வருடம், 10ஆம் இடத்துல உச்சமாகிறது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு சில நிலைகள்ல குற்றமாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபர், தான் செய்ய வேண்டிய சுபத்துவமான காரகத்துவங்களை கொடுத்துருவார். ஏன்னா குரு வலுக்கிறாரு, குருடைய காரகத்துவங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம், மங்களகரமான மாற்றம், மங்களகரமான விசேஷம், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, புதிய மாற்றம், கோல்டு தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாத்தையும் சிறப்பா கொடுப்பாரு. அவருடைய காரகத்துவங்கள்லாம் என்னென்னவோ அதெல்லாம் சிறப்பா கொடுத்துருவாரு. ஆனா 10ஆம் பாவகத்தையும் தான் பார்க்கக்கூடிய இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெடுப்பார். அமரக்கூடிய இடத்தை கெடுப்பாரு, பார்க்கக்கூடிய இடத்தை வளர்த்து அதனால பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பாரு. எனவே இந்த வருடம் நமக்கு நிறைய நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்க காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்முடைய மைண்ட் செட்டை கரெக்டா பில்ட் பண்ணி சரியான பாதையில பயணிக்கும் போது நிச்சயமா அனைத்தும் நமக்கு சுபத்துவமாவே. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு வந்து கோச்சாரம் வந்து சரியில்லை, கோச்சாரம் வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் வந்து உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களை ஜீரோ ஆக்கும், நிறைய பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.